பிரம்மன் ஒரு உயிரை படைக்கும் போது அந்த உயிர் இந்த பூமியில என்னென்ன அனுபவிக்க போகுதுன்ற தலையெழுத்தை பிரம்மன் எழுதுவார். இது ஏதோ பிரம்மன் தானா எழுதுறது கிடையாது. அந்த உயிர் முற்பிறவியில செஞ்ச நல்ல வினைகள் மற்றும் தீய வினைகளை கர்ம பலன் கணக்குல வச்சுதான் அந்த பிரம்ம லிபி எழுதப்படுது. ஒரு முறை படைப்பு கடவுளான பிரம்மன் முருகப்பெருமானை சந்திக்க சென்றார். அப்போது சிறுவனாக இருந்த முருகப்பெருமான் பிரம்மனிடம், நீர் படைப்பு தொழில் செய்கிறீரே, உமக்கு அதன் மூல மந்திரமான ஓம் என்ற பிரணவத்தின் பொருள் தெரியுமா என்று கேட்டார். படைப்பு கடவுளுக்கே அந்த ரகசியம் தெரியவில்லை. இதனால் கோபமடைந்த முருகன் பிரம்மனை சிறையில் அடைத்தார். பிரம்மன் சிறையில் இருந்த காலத்தில் உலகை படைக்கும் பொறுப்பை முருகப்பெருமானே ஏற்றார். அவர் உயிர்களை படைக்கும் போது ஒரு விசித்திரமான முறையை கையாண்டார். ஒவ்வொரு மனிதனின் தலையெழுத்தை எழுதும் போதும் கர்ம வினைப்படி அவர்கள் அனுபவிக்க வேண்டிய இன்ப துன்பங்களை பாதியிலேயே நிறுத்திவிடுவார். அந்த பாதி எழுத்து ஏன்? தேவர்கள் இதை கண்டு குழம்பி, முருகா, விதியை ஏன் முழுமையாக எழுதாமல் பாதியிலேயே விடுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு முருகப்பெருமான் சொன்ன பதில்தான் ஆன்மீக ரகசியம். நான் விதியை முழுமையாக எழுதிவிட்டால் அந்த விதிக்கு நானே கட்டுப்பட வேண்டி வரும். ஆனால் நான் சில இடங்களை காலியாக விட்டுவிட்டால் என் பக்தன் கஷ்ட. பிரம்மன் ஒரு உயிரை படைக்கும் போது அந்த உயிர் இந்த பூமியில என்னென்ன அனுபவிக்க போகுதுன்ற தலையெழுத்தை பிரம்மன் எழுதுவார். இது ஏதோ பிரம்மன் தானா எழுதுறது கிடையாது. அந்த உயிர் முற்பிறவியில செஞ்ச நல்ல வினைகள் மற்றும் தீய வினைகளை கர்ம பலன் கணக்குல வச்சுதான் அந்த பிரம்ம லிபி எழுதப்படுது. ஒரு முறை படைப்பு கடவுளான பிரம்மன் முருகப்பெருமானை சந்திக்க சென்றார். அப்போது சிறுவனாக இருந்த முருகப்பெருமான் பிரம்மனிடம், நீர் படைப்பு தொழில் செய்கிறீரே, உமக்கு அதன் மூல மந்திரமான ஓம் என்ற பிரணவத்தின் பொருள் தெரியுமா என்று கேட்டார். படைப்பு கடவுளுக்கே அந்த ரகசியம் தெரியவில்லை. இதனால் கோபமடைந்த முருகன் பிரம்மனை சிறையில் அடைத்தார். பிரம்மன் சிறையில் இருந்த காலத்தில் உலகை படைக்கும் பொறுப்பை முருகப்பெருமானே ஏற்றார். அவர் உயிர்களை படைக்கும் போது ஒரு விசித்திரமான முறையை கையாண்டார். ஒவ்வொரு மனிதனின் தலையெழுத்தை எழுதும் போதும் கர்ம வினைப்படி அவர்கள் அனுபவிக்க வேண்டிய இன்ப துன்பங்களை பாதியிலேயே நிறுத்திவிடுவார். அந்த பாதி எழுத்து ஏன்? தேவர்கள் இதை கண்டு குழம்பி, முருகா, விதியை ஏன் முழுமையாக எழுதாமல் பாதியிலேயே விடுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு முருகப்பெருமான் சொன்ன பதில்தான் ஆன்மீக ரகசியம். நான் விதியை முழுமையாக எழுதிவிட்டால் அந்த விதிக்கு நானே கட்டுப்பட வேண்டி வரும். ஆனால் நான் சில இடங்களை காலியாக விட்டுவிட்டால் என் பக்தன் கஷ்ட